சனி, தாமினிக்கு என்ன என்னை பார்க்க மறுக்கிறாய்? சனி, மேலும் நீ தாமினியை தாக்கிவிட்டாயா? இல்லை சனி, இதை என் மனம் ஏற்க மறுக்கிறது. உண்மை. இதற்கு பிறகு நீ எவர் மீது உனது பார்வையை பதித்தாலும் அவர்கள் அழிந்து போவார்கள் சனி. தாமினி எவ்வாறு உயிரோடு இருக்கிறாள்? ஏனெனில் இச்சம்பவம் அனைத்தும் தலாத்தலத்தில் நடைபெற்றதுக்காகவே. தாமினி அங்கு வந்ததால் செவ்வாய் அங்கு பிரபஞ்சத்தின் அனைத்து பொருளும் தன் குணத்திற்கு நேரெதிரான குணத்தையே வெளிப்படுத்தும். தலாத்தலத்தின் குணத்தின்படி நீர் சனி, நெல்சனி என்னை அழைத்துள்ளார். யமி, நான் ஒன்று கூற விரும்புகிறேன். நான் வேண்டாம் ஷனி, நீ தனக்கு சாதகமாக்கினான். ஆனால் நீயோ முட்டாளாகிவிட்டாய் செவ்வாய். என்னை அவமதித்தாய் அல்லவா சனி? இனி உன் வாழ்நாள் முழுமாகும். முட்டாள், யுத்தத்தின் மிக முக்கியமான முறையையே நீ இப்பொழுது மறந்து விட்டாய். விரைவாக ஏதேனும் பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விட வேண்டும். வா செவ்வாய். தாங்கள் கூறுவது உண்மைதான். திருமணம் இருவருக்கும் செயலுக்குண்டான தண்டனையை சரி இப்பொழுது வழங்கப் போகிறார். பொறுமை காக்க வேண்டும். இதுவரை நாம் சனி மீது நம்பிக்கை வைத்திருந்தோம். இனியும் அதே நம்பிக்கையை வைப்பது சிறந்ததாகும். இலேயே இந்த சங்கடங்களுக்கான தீர்வு கிடைத்துவிடும்.